ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். யூ ஆர் வாட்சிங் விஎஸ்கே டீச்சர்ஸ். ஐ எம் சுரேஷ் கண்ணன். இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 4 ப்ரோஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே கார்ட்ஸ் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. பார்ட் 1ஓட ரீகேப் என்ன அப்படின்னா, திடீர்னு சன்னியால் ஏன் ஒரு பார்ட்டாக பாடணும், அதை கேட்டு ஆதித்யாவோட ரியாக்ஷன் ஏன் சேஞ்ச் ஆகணும், இதுக்கெல்லாம் ஆன்சர் இந்த பார்ட் 2ல் இருக்குது, பார்க்கலாம். Having paid our bill and ascertained means confirmed. சத்யஜித் ராய் அண்ட் ஆதித்யா ரெண்டு பேரும் பில்லை பே பண்ணிவிட்டு ஜோஹேஷ் கபிராஜ், த லொக்கேஷன் ஆஃப் ஜோஹேஷ் கபிராஜோடைய வீட்டு அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வி ஹாவ் காட் இன் டு த கார், ஆதித்யா வாஸ் அட் த வீல். ஸோ நாங்கள் ஜோஹேஷ் கபிராஜோட அட்ரஸை வாங்கிட்டு காரில் ஏறி போக ஆரம்பித்தோம். அட் த வீல் மீன்ஸ் ஆதித்யா தான் ட்ரைவ் பண்ணால் காரை, which means at the wheel means driving a car. He expressed the wish to visit his house. ஸோ ஆதித்யா வந்து என்ன பண்ணா அப்படின்னா, அவன் வந்து வீட்டை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தான். ஸோ யூ டூ வாண்ட் டு see your house after all, I said. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீ உன் வீட்டை பார்க்க நினைக்கிறியா அப்படிங்கிறதுக்கு, இட் ஹேஸ் பிகம் எசென்ஷியல் டு டூ ஸோ. இப்போ இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம், ஆதித்யா ரிப்ளைடு. ஹிஸ் நர்வ்ஸ் சீம்டு ஓவர்ரவுட்டட் மீன்ஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்செட். ஸோ நான் கையெல்லாம் அப்படி கொஞ்சம் லைட்டாக நடுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபார் சம் ரீசன், ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறா, சத்யஜித் ராய் புரிஞ்சுக்கிறாரு. வி சூன் ரீச்டு த ஹவுஸ் விச் வாஸ் சரண்டட் பை ஹை வால்ஸ். ஸோ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம், பெரிய வாலால் அந்த வீடு சரௌண்டாக இருந்துச்சு, சுவர். ஈவன் ஃப்ரம் த ரொயின்ஸ் மீன்ஸ் லே வேஸ்ட், அந்த ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் இங்கே கிடந்துச்சு. ஒன் குட் ஈஸிலி இமேஜின் ஹவு கிராண்ட் இட் மஸ்ட் ஹாவ் பிகம் பீன் ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஸோ எல்லாராலும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஒரு காலத்தில் இது எவ்வளோ கிராண்டாக இருந்திருக்கும் அப்படின்னு. வி என்டர்ட் த பில்டிங், கிளைம்டு அப் த ஸ்டேர்ஸ் அண்ட் ரீச்டு த ஆட்டிக் ஆன் த செகண்ட் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ். ஸோ நாங்கள் பில்டிங்கில் போகிறோம், ஸ்டேர்ஸில் ஏறி, ஸ்டேர்ஸ் மீன்ஸ் படிக்கட்டில் ஏறி செகண்ட் ஃப்ளோருக்கு நாங்கள் போகிறோம். ஏன்னா செகண்ட் ஃப்ளோரில் அந்த ஆட்டிக் இருக்குது. அந்த ஆட்டிக் யாரோடது அப்படின்னா ஆதித்யாவுடைய ஆட்டிக் தான். திஸ் வாஸ் மை ஃபேவரட் ரூம் செட் ஆதித்யா. தி ஆட்டிக் மீன்ஸ் லாஃப்ட், ஏற்கனவே பார்த்ததான் மாடம் இல்லைனா பரன் அப்படின்னு சொல்லலாம். ஹாஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேவரேட் விச் சில்ட்ரனுக்கு அந்த காலத்தில் பரன் அப்படிங்கிறது ரொம்பவும் ஃபேவரட்டான ஒரு பிளேஸ். இட் இஸ் இன் த ஆட்டிக் தட் த சைல்டு சீம்ஸ் டு பி இன் த வேர்ல்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். ஸோ குழந்தைகளோட உலகம் அப்படின்னு அந்த ஆட்டிக்கை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எ போர்ஷன் ஆஃப் அ வால் த ஆட்டிக் ஹேட் கிரம்பிள்டு மீன்ஸ் புரோக்கன். ஸோ அந்த ஆட்டிக்கோட ஒரு பகுதி சுவர் வந்து உடஞ்சிருச்சு. டவுன் அண்ட் த்ரோ த விண்டோ தட் ஹேட் பீன் கிரியேட்டட் வி வுட் see the ஸ்கை. ஸோ அந்த சுவர் இடிஞ்சு விழுந்தனால ஒரு ஜன்னல் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, அது வழியாக எங்களுக்கு ஸ்கை தெரியுது. அண்ட் ஃபீல்ட் நிலங்கள் தெரியுது. அண்ட் பார்ட் ஆஃப் த ரைஸ் மில்லோட ஒரு பகுதி தெரியுது. த ஸ்பயர் மீன்ஸ் எ டால் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர் ஆன் டாப் ஆஃப் அ பில்டிங், எக்ஸ்பெஷலி ஆன் டாப் ஆஃப் அ சர்ச் டவர். கோவில் கோபுரம் தெரியுது அப்படின்னு சொல்கிறார். இன் த ஹோல் ஹவுஸ் the attic had probably been worst hit by wind and weather. இந்த வீட்டிலேயே இந்த ஆட்டிக் தான் வெதராலையும் விண்டாலையும் ரொம்பவுமே டேமேஜ் ஆயிருந்தது. இந்த ஃப்ளோர் வாஸ் ஸ்ட்ரோன் மீன்ஸ் ஸ்கேட்டர்னா சிதறி கிடந்தது. என்னென்னலாம் அங்கே சிதறி கிடக்குது அப்படின்னா, ட்விக்ஸ் கிளைகள், ஸ்ட்ரா மீன்ஸ் ஹே அண்டு பீகன்ஸ் ட்ராப்பிங்ஸ், பீஜனோட ட்ராப்பிங்ஸ் பீகனோட கழிவுகள் அங்கே கிடந்தது. அமங் அதர் திங்ஸ் தேர் வாஸ் அ புரோக்கன் கிரிக்கெட் பேட், ஒரு உடைந்த கிரிக்கெட் பேட்டும் அங்கே இருக்குது. த ரிமைனிங்ஸ் ஆஃப் அன் ஆம்சேர் அண்ட் உடன் பேக்கிங் கேஸ், ஒரு உடைஞ்ச மரப்பெட்டியும் அங்கே கிடக்குது. ஆதித்யா காட் ஆன் த டாப் ஆஃப் த பேக்கிங் கேஸ். ஆதித்யா அந்த உடைஞ்ச மரப்பெட்டி மேலே ஏறி அண்டு புஷ்டு ஹிஸ் ஹேண்ட் இன்சைட் த வென்டிலேட்டர். அண்டு அவனுடைய கையை வென்டிலேட்டர் வழியாக, அதாவது வென்டிலேட்டர்னால் காற்று வரக்கூடிய பகுதி, அதான் வென்டிலேட்டர். நம்ம ஏற்கனவே சொன்னோமா, ஆட்டிக்கில் ஒரு பகுதி உடஞ்சிருந்துச்சு சொன்னோமா, அதில் காற்று வரக்கூடிய பகுதியாக இருக்குஞ்சோமா, அந்த பகுதிக்குள்ள என்ன பண்ணுறாரு அவர், கையை விட்டு ஆட்டிக்கு மேலே ஏதோ தேடுறாரு. thus upsetting a sparrow's nest. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்பேரோவுடைய நெஸ்ட்டும் அங்கே இருக்குது. a part of which fell to the ground. however he heaved means breathed, a sign of a relief when he had got what he had been looking for. ஸோ கையை விட்டு ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறாரு, எடுத்ததுமே வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. ஹீட் ஆஃப் அப்படின்னு சொன்னோமா, நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. ஏன் அப்படின்னா அவர் எதை தேடி வந்தாரோ அது அவருக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்படி அவர் என்ன தேடி வந்தார்? when I asked him what it was, he said you will got to know very soon. சத்யஜித் ராய் ஆதித்யா கேட்குறாரு, அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யாவோட பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சீக்கிரம் உனக்கு தெரியும்
அப்படின்னு சொல்கிறாரு. வி நெக்ஸ்ட் வென்ட் டு ஜுவல்லர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த வெயிட் ஆஃப் த ஆர்டிக்கிள். ஒரு ஜுவல்லர் ஷாப்ட்ட போய் அந்த ஆர்டிக்கிள், அந்த பொருளோட அவர் வந்து ஆர்டிக்கிள்லேருந்து எடுத்தால ஒரு பொருள், அதோட வெயிட் என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. த ஜுவல்லர் ரிமார்க்டு தட் இட் வாஸ் அன் ஆன்டிக்விக். ஆன்டிக்விக் அப்படின்னா, ஆன்டிக்விக் மீன்ஸ் பழங்கால, இல்லைனா பைகான், பழங்கால பொருள். ஆன்டிக்விக் மீன்ஸ் பழங்கால பொருள், பைகான் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில். அவர் நெக்ஸ்ட் ஸ்டாப் வாஸ் த ஹவுஸ் ஆஃப் ஜோஹேஸ் கபிராஜ். ஸோ ஜுவல்லர்கிட்ட அந்த டீட்டெயில் கேட்டு எங்களோட அடுத்த ஸ்டாப் என்னவா இருந்துச்சு அப்படின்னா கபிராஜோட வீடு தான். கபிராஜ் யார்? சன்யாவோட ஃபாதரோட ஃப்ரெண்டு. இப்போ சன்யாலும் கபிராஜோட வீட்டில் இருக்கார். ஸோ நாங்கள் 2 பேரும் அங்கே போனோம். தோ ஐ வாஸ் எ லிட்டில் கியூரியஸ், ஐ டிடின் ஆஸ்க் ஆதித்யா எனிதிங். சத்யஜித் ராய்க்கு ஒரே ஆர்வமாக இருக்குது, என்ன இப்படி வித்தியாசமாக நடக்குது. பட் அவர் ஆதித்யாட்ட எதுவுமே கேட்டுக்கல, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவரும் வெயிட் பண்ணுறாரு. வி entered the house and went to the room where Sasanga Sanyal stayed. Sasanga Sanyal was busy reciting verse. Reciting verse means say a poem. Verses-னா poem. Reciting அப்படின்னா சொல்கிறது, poem சொல்லிக்கிட்டு இருந்தார். ஃப்ரம் தாக்கூர், மறுபடியும் தாக்கூரோட poem தான் அவர் என்ன பண்ணுறாங்க, ரிசைட் பண்ணியிருக்காரு. when he had finished, Aditya asked, may we come in? He turned and faced us. ஸோ ரூம்குள்ளே போனோம். அங்கே சசாங்கா வந்து வேர்ஸஸை ரிசைட் பண்ணியிருந்தார். ஸோ நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் திரும்பி எங்களை பார்த்தாரு. ஸோ நவ் சசாங்கா செட், நோ ஒன் விசிட்ஸ் மீ, ஹீ செட் இன் அன் அன்ப்ரொட்ரூப்ட் மீன்ஸ் அன்டிஸ்டர்ப்டு மேனர். சலனமே இல்லாமல் என்னை யாருமே பார்க்க விரும்ப மாட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறார். would you mind if we come in? உள்ளே வர விருப்பம் இருந்தால் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறார். எக்ஸப்ட் ஃபார் அ சாபாய். சாபாய் மீன்ஸ் ஒரு கயிற்று கட்டில் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒரு கட்டில் அங்கே இருக்குது. தேர் வாஸ் நத்திங் எல்ஸ் டு சிட் ஆன், ஸோ வி ரிமைண்டட் ஸ்டாண்டிங். ஸோ அந்த வீட்டில் அந்த கட்டில் தவிர வேறு எதுவுமே இல்லை, அதனால் அவங்க 2 பேருமே நிற்கிறாங்க. டூ யூ ரிமெம்பர் ஆதித்ய நாராயணன் சௌத்ரி? ஆதித்யா சசாங்காட்ட கேட்குறாரு, உங்களுக்கு ஆதித்ய நாராயண சௌத்ரி அப்படிங்கிற ஒரு பர்சனை தெரியுமா? அஃப்கோர்ஸ், சசாங்கா செட், அஃப்கோர்ஸ். ஸ்பாயில்ட் சைல்ட் ஆஃப் அஃப்யூலண்ட் பேரண்ட்ஸ். அஃப்யூலண்ட் மீன்ஸ் வெல்த்தி. நல்ல பணக்கார பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு பாலா போன குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு. வாஸ் அ ஃபேர்லி குட் ஸ்டூடெண்ட். அவர் ஒரு நல்ல பையன்தான், பட் நெவர் பீட் மீ. என்னை அவன் எப்போவுமே பீட் பண்ணதே கிடையாது. ஸோ ஆதித்யா செட் இன் த பிகினிங் ஆஃப் த லெசன், நான் எப்போவுமே செகண்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா. ஸோ அதுதான் இங்கேயும் சசாங்கா மீன் பண்ணுறாரு. ஆதித்யா செகண்ட் பிளேஸில் வருவார், சசாங்கா ஃபஸ்ட்டாக வருவார். ஹீ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஜெலஸ் ஆஃப் மீ. ஸோ ஆதித்யாவுக்கு சசாங்கா மேலே ஒரே பொறாமை. அண்ட் ஹி யூஸ் டு டெல் லைஸ். அடிக்கடி என்கிட்ட பொய்யும் சொல்லுவான். ஐ நோ செட் ஆதித்யா. அதுக்கு ஆதித்யா என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு தெரியும் அவன் வந்து ரொம்ப பொறாமை பிடிச்ச பையன் தான், பொய்யும் அடிக்கடி சொல்லுவான். ஹீ தென் டுக் அவுட் எ பேக்கெட் ஃப்ரம் ஹீஸ் பாக்கெட் அண்ட் ஹேண்டிங் இட் ஓவர் டு ஹிம் செட், திஸ் இஸ் ஃபார் யூ ஃப்ரம் ஆதித்யா. ஸோ உடனே ஆதித்யா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு பைக்கில் கை விட்டு ஒரு பாக்கெட்டை எடுத்து அதை சசாங்காட்ட கொடுத்து, இது உனக்கானதான், ஸோ இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. வாட் இஸ் இட்? ஹி ஆஸ்க்ட். மணி. ஹவு மச் மணி? 150 rupees. He was said that he will be happy if you accept it. இது என்ன அப்படின்னு சசாங்கா கேட்டதுக்கு, மணியா எவ்வளோ மணி அப்படின்னு கேட்குறாரு சசாங்கா. 150 rupees அப்படின்னு சார், 150 ரூபா இருக்குது, நீ இதை வாங்கிட்டுனா ஆதித்யா வந்து ரொம்ப ஹாப்பியாவான் அப்படின்னு சொல்லி ஆதித்யாவே கொடுக்குறாரு. Shall I laugh or cry? Aditya has given me money. Why this sudden generosity? Generosity means magnanimity. ஸோ ஏன் திடீர்னு ஒரு கரிசனம்? எனக்கு சிரிக்கிறதா அழுகிறான்னு தெரியல. ஆதித்யா எனக்கு மணி கொடுத்தானா, ஏன் ஆதித்யாட்ட இந்த சடன் சேஞ்சஸ் அப்படின்னு சன்யால் கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா, மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம், பெர்ஹப்ஸ் ஆதித்யா இஸ் நாட் த சேம் ஆதித்யா ஆஸ் பிஃபோர். ஸோ டைம் வந்து மனிதனையும் மாற்றும். ஸோ ஒருவேளை ஆதித்யா முன்னாடி இருந்த ஆதித்யா இல்லாமல் கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எ சேஞ்ச், ஐ காட் த ப்ரைஸ். மாற்றமா? நான் ஒரு ப்ரைஸ் வாங்கினேன். ஹி குட் நாட் பியர் இட். அது அவனால் பொறுத்துக்கவே முடியல. இது ஃப்ளாஷ்பேக், அப்படியே சின்ன வயசில் நடந்தது சொல்கிறாரு. ஹி டுக் இட் ஃப்ரம் மீ டு ஷோ ஹிஸ் ஃபாதர் அண்ட் நெவர் ரிட்டன் இட் டு மீ. ஸோ அந்த ப்ரைஸை அவன் அவங்க அப்பாட்ட காட்டணும்னு சொல்லி வாங்கிட்டு போனால் இது வரைக்கும் அவன் என்கிட்ட திருப்பி கொடுக்கவே இல்லை. அது எங்கடா அப்படின்னு கேட்டதுக்கு, said that there was a hole in his pocket and it had fallen through it. என் பையில் ஓட்டர் இருந்துச்சு, அது கீழே விழுந்துச்சு, காணாமல் போச்சுடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த மெடல், இட் இஸ் யுவர்ஸ். ஸோ அதுக்கு ஆதித்யா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எஸ் எனக்கு தெரியும், அந்த மெடலுக்கான ப்ரைஸ் தான் இந்த மணி, ஸோ இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சசாங்கா சன்யால் வாஸ் அமேஸ்டு.
சசாங்காவுக்கு ஒரே ஆச்சரியம். ஹி ஸ்டேர்டு மீன்ஸ் பியர். அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா உத்து பார்க்குறாரு. லுக் க்ளோஸ்லி அட் ஆதித்யா அண்ட் செட் த ப்ரைஸ் ஆஃப் த மெடல் தட் குட் நாட் பி மோர் தென் 5 rupees. இட் வாஸ் எ சில்வர் மெடல். ஸோ அந்த மெடலுக்கு 150 ரூபாயா, அது ஒரு சில்வர் மெடல், மிஞ்சி போனால் 5 ரூபா கூடாது வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மெடல் என்ன மெடல்? சில்வர் மெடல். சில்வர் இஸ் நவ் 30 times காஸ்ட்லியர் தென் பிஃபோர். சில்வர் இப்போ வந்து பழைய காலத்தில் இருந்ததை விட 30 times அதிகமான ரேட்டில் இப்போ சில்வர் விற்கிது அப்படின்னு ஆதித்யா சொல்கிறாரு. சசாங்கோட ரிப்ளே, ரியலி ஐ ஹேட் நோ நியூஸ் ஆஃப் தட், பட் அப்படியா, எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே சசாங்கா அங்கிள் லுக்ட் அட் த 15 10 rupee notes in his hand and then looked at ஆதித்யா. சொல்லிக்கிட்டே ஆதித்யாவோட கையில் இருக்க 150 ரூபாயும் ஆதித்யாவை மாறி மாறி பார்க்குறாரு. தேர் வாஸ் அ கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பிரஷன் ஆன் ஹிஸ் ஃபேஸ். அப்படியே சசாங்காவோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. ஹீ செட், ஆதித்யா, திஸ் ஸ்மாக்ஸ் அப்படின்னா ட்ரைவ் ஆர் புட் ஃபோர்ஸ்லி இன்டு ஆர் ஆன் டு சம்திங் டூ மச் ஆஃப் சேரிட்டி. இது ஒரு ஹெல்ப் டசன்ட் இட்? இது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட யார்கிட்ட கேட்குறாரு? அவங்க 2 பேர்ட்டுமே கேட்குறாரு. ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு ஒரு மெடல் வாங்கினா அந்த மெடலை அவன் எடுத்துகிட்டு போயிட்டு இல்லாமல் தொலைஞ்சு போச்சுன்னு பொய் வேறு சொல்லிட்டான். 29 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்தாப்பா அந்த மெடலுக்கான காசு அப்படின்னு கொடுத்தா அவனுடைய அந்த டேலண்ட்டுக்கும் அந்த 150 ரூபாயும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டதுக்கு 2 பேராலையும் என்ன சொல்ல முடியல அப்படின்னா ரிப்ளே பண்ணவே முடியல. வி ரிமைண்டட் சைலண்ட், அமைதியாக இருக்காங்க. பீரிங் இன்டென்ட்லி, வி ஆல்ரெடி டோல்டு. ஸ்டேர்டு மீன்ஸ் பியர், பீரிங் இன்டென்ட்லி மீன்ஸ் லுக்டு க்ளோஸ்லி. அப்படியே 2 பேருமே உத்து பார்க்குறாரு அட் ஆதித்யா. சசாங்கா சன்யால் ஸ்மைல்டு அண்டு செட், ஐ ஹேட் ரெகனைஸ்டு யூ அட் நேஹன் அங்கிள்ஸ் டீ ஷாப் பை த மோல் ஆன் யுவர் ரைட் சீக். ஸோ இப்போ தான் ஒரு உண்மையை சொல்ல வராரு. சசாங்காவுக்கு இது வந்து ஆதித்ய நாராயண சௌத்ரி தான் அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணிட்டார். எங்கே அப்படின்னா நேஹன் அங்கிளோட டீ ஷாப்லேயே. எப்படி? ஆதித்யாவோடைய ரைட் சீக்கில் ஒரு மோல் மச்சம் இருந்திருக்கு, அதை வச்சு அவர் ரெகனைஸ் பண்ணிட்டாரு. பட் ஆனால் ஆதித்யாவில் இதுதான் அந்த சசாங்கா அப்படின்னு என்ன பண்ண முடியல அப்படின்னா ரெகனைஸ் பண்ண முடியல. ஐ குட் சி யூ ஹேட் நாட் ரெகனைஸ்ட் மீ. எனக்கு நல்லா தெரியும் நீ என்னைய யாருன்னு சரியாக அடையாளம் தெரியல. ஸோ ஐ ரிசைட் த சேம் போம் தட் ஐ ஹேட் ரிசைடட் ஆன் த ப்ரைஸ் கிவிங் டே. அதனால தான் அந்த பன்ரக்ஷா அப்படிங்கிற போமை நான் உனக்கு ரீட் பண்ணேன். அந்த போம் என்ன அப்படின்னா, நான் எந்த மெடலை நீ என்கிட்டருந்து வாங்கிட்டு போனையோ அந்த மெடல் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த போம் தான் அந்த பன்ரக்ஷா, கீப்பிங் எ ப்ராமிஸ். ஸோ உனக்கு அப்போயாவது என்னை ஞாபகம் வருமே அப்படிங்கிறக்காக அந்த பாட்டை பாடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆன் பர்பஸ் ஸோ தட் யூ மே ரிமெம்பர். தென் வென் யூ கேம் டு விசிட் மீ ஐ குடின்ட் ஹெல்ப் வெண்டிங் மீன்ஸ் ரிவீல், காட்ட முடியல. மை ஆங்கர் ஆன் யூ. ஸோ நான் நினச்ச மாதிரி நீ என்னை பார்க்க வந்துட்ட, ஆனால் என்னுடைய முழு கோபத்தையும் உன் மேலே ரிவீல் காட்ட முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தட் த ஆதித்யாஸ் ரிப்ளை இஸ், யூ ஹேவ் டன் த ரைட் திங். நீ செஞ்சதெல்லாம் சரிதான். யுவர் கிரீவன்சஸ் இன்ஜஸ்டிஸ், உன்னுடைய மனக்குறை, ஆர் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைடு, பட் ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ அக்செப்ட் த மணி, செட் ஆதித்யா. ஸோ உன்னுடைய கோபம் நியாயமானது தான், நான் செஞ்சது தப்பு தான், ஸோ நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் எப்போ ஹாப்பி ஆவேன் அப்படின்னா நீ இந்த 150 மணியை வாங்கினா தான் நான் ஹாப்பி ஆவேன் அப்படின்னு ஆதித்யா சொல்கிறாரு. சசாங்காவோட ரிப்ளை என்ன அப்படின்னா, சசாங்கா சன்யால் சூக் இஸ் ஹெட் அண்ட் செட், நோ மணி வில் பி சூன் பி ஸ்பெண்ட். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, காசு சீக்கிரம் செலவாயிரும். ஐ வுட் ஹாவ் ப்ரிஃபர்டு டு ஹாவ் த மெடல் இஃப் இட் வேர் பாசிபிள். எனக்கு மணியா மெடலான்னு கேட்டால் இப்போ அந்த மெடல் என் கைக்கு கிடைக்கும்னா எனக்கு மெடலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. I would have forgotten the unpleasant incident of my childhood if I could get the medal back. அப்படி அந்த மெடல் கிடச்சுன்னா சின்ன வயதில் எனக்கு நடந்த அந்த அசௌகரியமான ஒரு ஃபீல் வந்து நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த மெடல் தட் ஹேட் பீன் ஹிடன் இன் த attic for 29 long years was eventually means finally restored to its owner. ஸோ உடனே அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கையிலேருந்து அந்த ஆர்டிக்கிள் எடுத்து அந்த சில்வர் மெடலை எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாருன்னா சன்யால்கிட்ட கொடுக்குறாரு. அந்த மெடலை வாங்கி பார்க்குறாரு. அதில் பொறிச்சிருக்கு. என்ன பொறிச்சிருக்குன்னா என்கிரேவ்ட் அப்படின்னா மார்க்ட். அதில் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஸ்ரீமன் சசாங்கா சன்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன் மீன்ஸ் ஒப்புவித்தல் போட்டி 1948 வாஸ் ஸ்டில் கிளியர்லி என்கிரேவ்ட் ஆன் இட். ஸோ அதில் எழுதியிருந்தது, அவருடைய பேர் எழுதிருந்துச்சு. ஒப்புவித்தலுக்காக அவர் முதல் ப்ரைஸ் வாங்கினார் அப்படின்னு. டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் த பெங்காலி ஸ்டோரி சில்ஹோத்தா அப்படிங்கிற ஒரு பெங்காலி ஸ்டோரியில் இருந்தால் இந்த லெசன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. மாரல் என்ன அப்படின்னா,
தவறுகள் செய்யணும். அந்த தவறை கண்டிப்பாக நம்ம அதுக்கான காலம் வரும்போது தவறை நம்ம என்ன பண்ணணும், திருத்திக்கிறணும். மறுபடியும் அந்த சேம் மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சத்யஜித் ராய் ஆதித்யாவுடைய லைஃப் மூலமாக நமக்கு சொல்கிறாரு. 2 பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2 பார்த்துட்டோம். ஸோ இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். பார்ப்போம், அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நேஹன் அங்கிள் டீ ஷாப்பில் சேர் இருந்துச்சு, அது என்ன சேரு, எத்தனை சேரு? ரெண்டாவது, சசாங்கா சன்னியாலோட வீட்டுக்கு போயிருப்பாங்க, அதாவது ஜோகேஷ் கபிராஜோட வீட்டுக்கு. அங்கே அந்த வீட்டில் என்ன பொருள் இருந்துச்சு? ஒரு பொருள் அங்கே இருந்திருக்கும், அது என்ன பொருள்? ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு VSK Teachers. ஹாவ் அ குட் டே.